உடுமலைப்பேட்டை அருகே குமரலிங்கரன் ஒரு ஊரு. அந்த ஊர்ல செல்வராஜ்ங்கிறவரு ஜவுளி வியாபாரம் செஞ்சு நல்லா குடும்பத்தை ஓஹோன்னு வாழ்ந்துட்டு இருந்தாரு. அந்த ஊர்ல ஆதி பராசக்தி வார வழிபாட்டு மன்றம் அமைச்சாங்க. உடனே அந்த மன்றத்துல ஈடுபாடோட ஒரு துணைத்தலைவர் பொறுப்பை ஏத்துக்கிட்டு தொண்டு செய்யறது, கோயிலுக்கு தேவையான ஜாமான்கள்லாம் வாங்கி கொடுக்கறது, இப்படியா ஒரு வாழ்க்கை ஓடிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் சமயத்துல எதிர்பாராத விதமா அவர் கடை அப்படியே முடங்கிடுச்சுங்க. ஒரு தைப்பொங்கல் அப்ப அவரு லட்சக்கணக்கில் கொள்முதல் செஞ்சு சரக்கெல்லாம் இறக்கிட்டாரு. ஆனா பொங்கல் விழான ஒரே வாரம் தான் இருக்கு. இவர் கடையில ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கூட லாபம் ஓடவே இல்லை. மற்ற பக்கத்து கடையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில் ஓடிக்கிட்டு இருந்தது. இதை பார்த்த இவரால சாப்பிட முடியல, தூங்க முடியல, நிம்மதியாவே இருக்க முடியல. அவ்வளோ ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாரு. இதுக்கு இடையில இன்னும் ஒரே வாரம் தான் இருக்கு. அந்த ஒரு வாரத்துக்குள்ள கொள்முதல் செய்யிட்டு வித்து கொடுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க பாத்தீங்களா சரக்கு, அவங்களுக்கு இவரு அந்த பணத்தை வித்து கொடுக்கணும். அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாத ரொம்ப மனவேசு சோர்ந்துட்டாரு. அப்பதான் மற்ற தொண்டர்களா சொன்னாங்க, நீங்க போயிட்டு நம்ம பங்காரு அடிகளார் அம்மாவை பார்த்துட்டு வாங்க, அவங்கள பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்க வியாபாரம் மறுபடியும் நீங்க முன்னுக்கு வந்துடுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி என்ன பண்றதுன்னு தெரியாத இவரு போனாரு. போயிட்டு மருவதூர் போயிட்டாரு. போயிட்டு குளிச்சுட்டு அங்காவளம் அங்காம்பரட்டுட்டு திரும்ப அம்மாவிட்ட அருள்வாக்குக்கு போறாரு. அருள்வாக்குக்கு போனவொடனே அம்மா கேக்குறாங்க, மகனே உனக்கு எல்லா வசதியும் நான் கொடுத்துருக்கேன், உனக்கு என்னடா கவலை அப்படின்னு கேட்டாங்களாம் இவரை பார்த்து. அதுக்குதான் இவர் அம்மாவை பார்த்து சொன்னாரா, அம்மா உனக்கு என்னம்மா, உனக்கு ஒண்ணுமா தெரியாது, எனக்கு என்ன கவலைன்னு கேக்குற, நான் எவ்வளவு கஷ்டத்துலம்மா இருக்க அப்படின்னு இவர் அம்மா கிட்ட சொன்னாராம். உடனே அம்மா சொன்னாங்களாம், எனக்கு தெரியும்டா உன்னோட நிலைமை என்ன, நீ ஏன் இங்க வந்திருக்க எத்தனையும் எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு அருள் வேண்டுமா பொருள் வேண்டுமான்னு அம்மா இவரை பார்த்து செல்வராஜை பார்த்து கேக்குறாங்க. அப்ப இந்த செல்வராஜ் சொல்றாரு, அம்மா உன்னோட அருள் இருந்த காரணத்தினாலதான் நான் இவ்வளவு தூரம் மருவத்தூர் உன்னை பாத பூஜை செஞ்சு பாத பூஜையில உன்கிட்ட பேசுறேன். இல்லாட்டி நான் இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாதேம்மா, அப்ப எனக்கு பொருளை கொடுமா அப்படின்னு இந்த செல்வராஜ் நம்ம அடிகளார் அம்மாட்ட கேக்குறாங்க, அன்னையே ஆதி பராசக்தி கிட்ட. அப்ப அன்னை ஆதி பராசக்தி வடிவில் இருக்கிற அடிகளார் சொல்றாரு, ஏண்டா உனக்கு பொருளை நான் கொடுத்தேன்னா நீ வீட்டுக்கு போறதுக்குள்ள நீ உனக்கு தேவையான பொருளை விட அதிகபட்சமே என்னால கொடுக்க முடியும். ஆனா அதுக்கப்புறம் வர பிரச்சனையை நீ தான் சந்திச்சுக்கணும். ஆனா என்னோட அருள் இருந்தா எப்பவுமே நீ ஒரு உச்சகட்டத்துல இருப்ப. உன்னை சுத்தி ஒரு 10 பேர் உன் கூடவே இருப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு நிலை வேணுமா, உனக்கு பொருள் வேணுமா, அருள் வேணுமா, இப்ப சொல்லுடா மகனேன்னு கேட்டவனே இவரு சுதாரிச்சுக்கிட்டு, அம்மா உன்னோட அருள் இருந்தா எனக்கு போதும், அருளை கொடுமான்னு கேட்டுட்டு வந்துட்டாரு. வந்தாரு. வீட்டுல மறுபடியும் என்ன பண்ணாருன்னா, வியாபாரத்தை பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருந்துச்சு. கொஞ்சம் வியாபாரம் ஓடுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் கழிச்சு மறுபடியும் பழைய மாதிரி ஆயிடுச்சு. பழைய மாதிரி இவரும் ரொம்ப சொடங்கி போயிட்டாரு. அன்னைக்கு இந்த 3ஆவது நாள் இவரு 8:30 மணிக்கே கடையை திறந்து அம்மாவுக்கு தீபாரதனை காட்டிட்டு உடனே உட்கார்றாரு சேர்ல. ஒரு பாட்டி வராங்க, பா தம்பி சாமி எனக்கு ஒரு கட்டிக்க ஒரு சேலை கொடுன்னு கேக்குறாங்க. அப்படியா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலயே இவர் வீடு, அந்த வீட்டுக்கு போய் ஒரு செபாடை எடுத்து வரலாம், சிகப்பு புடவைன்ட்டு இவர் போறாரு. அப்படி அவர் போயிட்டு திரும்பி வரும்போது பார்த்தா அந்த பாட்டி அம்மா என்ன பண்றாங்க, அவரோட கடைக்கு முன்னாடியே வாசல்கிட்டே ஒரு வட்டம் மாதிரி போடுறாங்க. இவர் பதறி போய், ஏமா நீ என்னம்மா காரியமா செய்யற, எதுக்குமா அப்படி பண்ற அப்படின்னு ரொம்ப ஆதங்கப்பட்டு கேட்கிறாரு. அதுக்கு அந்த பாட்டியம்மா சொல்றாங்க, எப்பா நமக்கு ஆகாதவங்க இந்த இடத்துலதான் வச்சிருக்காங்க, அதனாலதான் நான் வட்டம் வரைஞ்சிருக்கேன். எல்லாரும் தூங்கின பிறகு இரவு நேரத்துல கடையெல்லாம் சாத்திட்டு இந்த இடத்த தோண்டிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டக்குன்னு அவங்க மறைஞ்சிட்டாங்களாம். இவரு இருந்த சூழ்நிலைக்கு அப்போதைக்கு அவர் யோசிக்கல. ஆனாலும் அந்த நாள் பூராவும் எப்படா ரைட்டு வரும், எப்ப தோண்டி பார்க்கலாம், எதனால அவங்க அப்படி சொன்னாங்க அதை பத்தி அவரு ரொம்ப நினைச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. இரவு பொழுது வந்துச்சு, 10 மணி ஆச்சு, 12 மணி ஆயிடுச்சு, எல்லாரும் தூங்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே ஒரு ஆளை இவர் செட் பண்ணிட்டாரு. ஒரு தீபாரதனை காட்டி அந்த இடத்துல எலுமிச்சம்பழ திருஷ்டியை கழிச்சு தோண்டுன்னு சொல்றாரு. ஒரு அடி தோன்றாங்க, ஒண்ணு கிடைக்கல.
சரி பரவாயில்ல, அந்த இடத்துல தோண்டிதான் நம்ம பார்ப்போமேன்னு இன்னும் 6 அடி தோன்றாங்க. 6 அடி தோண்டும் போது அப்ப பார்த்தா நிறைய வைக்கோல் இருக்கு, தலைமுடி இருக்கு, கொத்து கொத்தா முடி இருக்கு, எலும்பு, ஆணி, ஒரு தகடு இருக்கு. தகடை எடுக்கிறாங்க, எடுக்க 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 தகடு வந்துகிட்டே இருக்கு. அவரால மயக்கமே வந்துருச்சுங்க. எண்ணி பார்த்தா 13 தகடு. ஒரு தகடும் 1 அடி நீளமும் 1 அங்குல அகலமும் இருக்கு. என்ன பண்றதுன்னு இவரால் தெரியல. அதுல புதுசா ஒரு தகடு இருந்துச்சு. அதை எடுத்து சுத்தம் பண்ணிட்டு இவர் மனைவி விளக்கு வெளிச்சத்தை படிச்சா அதுல என்ன எழுதிருக்குன்னா, அந்த தகட்டுல செல்வராஜி செத்து தொலையணும், கடை நாசமாகணும், அவர் குடும்பம் குட்டி சாவராகணும்னு எழுதியிருக்கு. அவற்றை படிச்சவனே அப்பதான் பயமும் அதிர்ச்சியும் அவரு அடைஞ்சிட்டாரு. இதனாலதான் வியாபாரம் முடங்கிடுச்சா? இப்ப நம்ம உயிரோட இருக்கிறது இந்த ஆதிபராசக்தி கொடுத்த பிச்சைதானா அப்படின்னு சொல்லிட்டு அவற்றை எல்லாம் தோண்டி பாரி எடுத்துட்டு போயிட்டு மண்ணெண்ணையை நல்லா ஊத்தி கொளுத்துட்டு திரும்ப என்ன பண்ணாருன்னா அந்த எரிஞ்சதெல்லாம் கொண்டு ஆத்துல போட்டு வந்துட்டாரு. ஆனா இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு ஏவல், பில்லி, சூனியம் இவற்றை அறவே நம்பிக்கை இல்லாதது. இந்த நூற்றாண்டு காலத்துல இப்படியெல்லாம் இருக்காதுன்னு நினைச்சவரு இந்த சம்பவம் அனுபவிச்ச பிறகுதான் அவருக்கே அது மேல ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அம்மா இதுல நான் உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். அவரு அல்வாக்கு கேட்க அம்மாட்ட போனாரு பாத்தீங்களா, அப்போ அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க. அது என்ன சொன்னாங்கன்னா, உன் வீட்டிற்கு உன் வீட்டில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறேன் அப்படின்னு அம்மா சொல்லியிருந்தாங்க. அதன்படிதான் அம்மா வீட்டிற்கு ஒரு பாட்டி வடிவத்துல அந்த இடத்த தோண்டி பாருப்பா, ஆகாத விஷயங்கள் அங்க இருக்குன்னு சொல்லி சொன்னாரு. அதனால இவர் அந்த இடத்த தோண்டி பார்த்தோன்னே இதையெல்லாம் எடுத்து போட்டுட்டாராம். திரும்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாளிலேயே அந்த பொங்கலுக்குள்ளேயே இவர் வியாபாரம் ஓஹோன்னு ஓட ஆரம்பிச்சிருச்சான். மறுபடியும் இவர் பழைய நிலைமைக்கு வந்துட்டாராம். அதனால இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எப்பேற்பட்ட மரண பயம் இருந்தாலும், தீவினைகள், செய்வினைகள், பில்லி, ஏவல் இருந்தாலும், நமக்கு யார் எப்படியேப்பட்ட தீவினைகள் செஞ்சிருந்தாலும் ஆதிபராசக்தியினை சரணடைஞ்சால் உலகத்தையே மிகப்பெரிய தெய்வம் எது? ஆதி பராசக்தி. அவளை நம்ம சரணடைஞ்சிட்டோம்னா, அவளை நம்ம சரணடைனா அடிகளார நம்ம மனப்பூர்வமா குருவா ஏத்துக்கணும். நம்ம தெய்வத்தை வழங்கினா தெய்வம் நமக்கு பொருளை மட்டும்தான் கொடுக்கும். ஆனா குருவை வணங்கினா குரு தெய்வத்தையே நமக்கு கொடுப்பாரு. என்னோட பக்தன் எனக்கு என் பக்தனுக்கு செய்யன்னு தெய்வத்திட்ட மன்றாடுவாரு. அதனால அன்னை ஆதி பராசக்தியும் நம் குரு பகவான் பங்காரு அடிகளாரையும் வணங்கி நம்ம மேன்மேலும் சிறப்புடன் வாழ்வோம். நம் குரு பகவானை வணங்குவோம். முன்னாடியெல்லாம் அம்மா எப்பவாது ஆலயத்துக்கு வருவாங்க. இப்ப எப்போதுமே ஜீவ சமாதியில நம் பையன், நம்ம பொண்ணு, நம் மக்கள் எப்ப வருவாங்க அப்படின்னு அம்மா எதிர்பார்த்து வழி மேல வெடி வச்சு நமக்காக காத்துட்டு இருக்காங்க, அருள் பாலிக்கிறதுக்காக. அவங்கள வணங்கி வாழ்வில் வளம் பெறுவோம், அனைத்து செல்வங்களும் அடைவோம். அன்னையின் இந்த பொங்கல் திருநாளில் அன்னையின் அருளாசி அனைவருக்கும் வரும் என கூறி முடிக்கின்றேன். ஓம் சக்தி. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.